இந்த உளுத்தம்பருப்பு வந்து நான் அரிசி ஊற வைக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க பாருங்கள் ஒரு குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு பண்ணுற வேலை பெரிய அட்டகாசங்க. தண்ணியை ஊற்றி ஊற வச்சு விட்டுட்டாங்க. ஆனால் கேட்டால் நான் இல்லைம்மா அண்ணன் தான் ஊற வச்சான் அப்படி இப்படின்ட்டு இதாக ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போ, சரி ஊற வச்சதையும் ஊற வச்சுட்டேன், சரி அதை வந்துட்டு இன்றைக்கி இனிப்பு உளுந்த வடை வந்து செஞ்சிடலான்னு சொல்லி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உளுந்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதோடு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஆனால் எங்கிட்ட கைவசம் இந்த கோதுமை மாவு தாங்க இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை போட்டுட்டு அப்புறம் சர்க்கரை கூடையே அந்த சோடாப்பையும் கலந்து வச்சுட்டாங்க. சரியான அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாத்தையுமே அந்த மாவோட போட்டு கரைச்சிட்டு சூடான எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்தால் நம்மளோட உளுந்த வடை வந்து ரெடி ஆச்சுங்க. மாமாவும் கரெக்டாக செப்ட்டு முடிச்சுட்டு வந்தார். எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு நைட்டு வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.